கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த 2025ஆம் ஆண்டின் இந்த முதல் நாள் ஆராதனை தொழுகை வேளையில் உங்கள் அன்போடு வாழ்த்தி வருகிறோம். இந்த ஊழியத்திற்கு பெயர் இந்த வருஷத்திலிருந்து வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ், கடவுளின் வார்த்தை ஊழியங்கள் என்ற தலைப்பில் நாம் பெயர் வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியத்தின் சார்பாக அன்பர் சார், அடியேன், சாக்கோ சார் இணைந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். தொடர்ந்து நீங்களும் இதில் இணைந்து பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். முதல் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஜனவரி ஆண்டவர் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2024ஆம் ஆண்டு முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் காத்தருளி புதிய ஜீவனையும் சுகத்தையும் ஆண்டவரே இந்த நாளிலே நீ தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளின் இறை ஆண்டவர் வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதியும். பாடல் வேலை, ஜப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலை நேரத்தில் இறைவனை துதிக்கும்படியாய் 192வது பாடலாகிய இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து நாம் பாடும். 192. ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்து நம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து நம்மை பலியாய் தந்து, நற்சுகமேவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கானாவை போலேயும் ஒழியும். வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் குறையும், மண்ணின் வாழ்வொன்றும் நிற்க மாட்டாது. போல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே. கொண்ட உலகத்தின் அண்ட பர நம்மை கண்டு கருணைகள் விண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. பலவீத இக்கட்டையும் திகில்களையும் கடந்தோம், பரம பாதையும் தொடர்ந்தோம். வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், வஞ்சர் பகைக்கும் தப்பி நின்றோம். கலி என்றதெல்லாம் மீண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். கலி என்றதெல்லாம் மீண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுகணம் ஓய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போம் ஆக.
பூசலை வர கண்ட தாய் பெற்ற குழந்தைதனை பேணி தற்காக்கும் நேர்மையே விசுவாசமாய் இரட்சகர் காலில் விழுந்தவரை மேவி சரண் புகுந்தோரையே நிசமாய் கர்த்தாவின் கையே துன்னாளில் காக்கும் மெய்யே நிசமாய் கர்த்தாவின் கையே துன்னாளில் காக்கும் மெய்யே நேயத்தினால் ஐந்து காயத்தினால் வெகு பாயத்தினால் வெகு நியாயத்தினாலுமே இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போம் ஆக இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போம் மாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் நேசிக்கிறவர்களே, உங்கள் யாவரையும் திருவிழா இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாத புத்தாண்டிலே உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடையும். இந்த நாள் நான் காணிக்கும்படியாக கொண்ட கடவுளை 27 வசனம். ஆண்டு மோசேயை கூறியது, நீ ஆரோனிடமும் அவனிடமும் நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை ஆண்டவர் தம் திரும்பி உன்மேல் செய்யுது உன்மீது பொழிவார். ஆண்டம் பக்கம் திருப்பி உனக்கு அருளாக. இவ்வாறே அவர்களின் இஸ்ரவேல் மக்களை நிலைநாட்டுவார்கள், நானும் அவர்களோட இருந்து வளம் என்பது அவர்களுடைய நாம் ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொருவரையும் பெறுகிறோம். என்னுடைய முக்கியத்தை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது இஸ்ரவேல்ல மோசேனுடைய நாட்களில் தான் இது முதலாக சொல்லப்பட்டது. இதனுடைய காலம் 1200 1100 BC என்று சொல்லுகிறார்கள். அதாவது இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல வழிநடத்தப்படுகிற போது காதேஷ் அல்லது சீனாய் என்ற மலைக்கு அருகே இந்த ஆசீர்வாதம் முதலாக கடவுளுடைய பேர் ஆசீர்வாதத்தோடு தொடங்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இத யாரு கொடுத்தாருங்கன்னு சொன்னா மோசே கூட கொடுக்கல, ஆரோன் தான் கொடுக்கிறார். அப்போ இது கொடுக்கிறவங்க கூட யாரா இருக்கணும்னா ஐரா தான் இருக்கணும். பிரீஸ்லி ரோல் என்று சொல்லப்படுகிறது. முதலாக கடவுள் ஆரோனை ஏற்படுத்தினார். மோசே ஆசா கிடையாது. மோசே கடவுள் தீர்க்கதரிசி சொல்லலாம். ஆனால் ஆசாரியன் ஆலயத்திலே போய் ஆசாரியனுக்கும் தீர்ச்சிக்கும் வித்திருக்கு. நிறைய பண்றோம். ஆரியர்களுக்கு ஐயர்களுக்கும் ஆர்டினேஷன் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம நம்ம நிறைய தவறுகளை செய்து விடுகிறோம். சில நேரத்தில் அதை நம்ம திருத்திக் கொள்ளவும் வேண்டும் இல்லையா? இந்த காலையில இந்த ஆசாரியர்கள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் தான் இந்த பிரீஸ்ட்லி ரோல் என்று சொல்லப்படுகிறது. இவங்க என்னென்ன செய்வாங்கன்னா, இன் ஏன்ஷியன்ட் இஸ்ரேல், அதாவது பழைய இஸ்ரேல்ல priests played a crucial role in the people life of the people. இந்த ஆசாரியர்கள் தான் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்றினார்கள். ஆசாரியர்கள் இல்லாத ஒரு நிலையை நம்ம எண்ணி பார்க்கவே முடியாது. இந்த குடும்பங்களில எது நல்லது கெட்டது நடந்தாலும் அவர்கள் ஆசாரியர்கள் துணையோடு தான் செய்வாங்க. இரண்டாவது, priestly blessing as a ritual. The priestly blessing became a standard ritual in ancient Israel, used in various contexts including worship services and festivals. அப்போ ஆசாரிய தன்மையும் ஆசாரிய பணியும் பல நேரங்களில அவங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்தது. முக்கியமா ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்துகிற போது மோசேவும் ஆரோனும் இருக்கிறாங்க. அதுல முக்கியமா மோசேனுடைய பணி ஆசாரிய பணி இல்லை, ஆனா அவருடைய பணி தலைவர், அதே நேரத்தில் தீர்க்கருடைய பணி. ஆரோனுடைய பணி தான் ஆசாரிய பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பகுதியில நாம் கொடுக்கப்படுகிற இறை செய்தி என்னன்னா, the priestly blessing, a divine gift. கடவுளுடைய
ஆசாரியத்துவ ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை வாங்காமே சர்ச்சைக்கு போயிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. பிரசங்கம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் போறவங்க இருக்கிறாங்க, காணிக்க பாட்டு போட்டுட்டு காணிக்க போட்டு போயிடுறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு முழுமையான சர்வீஸ்ல முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது ஆராதனை நிறைவேல தான் நமக்கு கிடைக்கும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்க எப்பொழுதுமே ஒப்பு கொடுக்கணும், அந்த நேரத்துக்காக காத்திருக்கணும். அதான் நீங்க பாருங்க, the priestly blessing as a divine gift and expression of God's favor. இந்த ஆசாரிய ஆசீர்வாதம் கடவுளுடைய தெய்வீக தன்மையையும் அதே நேரத்தில் அவருடைய பரிசையும் கடவுளுடைய அன்பையும் நமக்கு காண்பிக்கிறது. இரண்டாவது, the significance of the blessing in the context of Old Testament. பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, the relevance of the blessing for believers today. இன்றைக்கு ஆசீர்வாதம் நமக்கு இன்னைக்கு பேரு ஆசீர்வாதம் கூட, ஆனா நமக்கு ஆசாரியர்கள் அல்லது ஆயர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் மிக மிக முக்கியமான ஆசீர்வாதமாக நம்ம பார்க்கின்றோம். இந்த ஆரோனுடைய ஆசீர்வாதம் அநேக மக்களுக்கு அது கிடைத்தது அன்றைக்கு. அதனால நம்ம பார்க்கிறோம், இந்த கண்டென்ட் பாருங்க, the Lord bless you and keep you. இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். the Lord bless you and keep you, இல்லையா? அதே போல இன்றைய நாட்களிலும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைய நாட்களுக்கு அது என்ன சொல்றாருன்னா, the blessing as a reminder of God's covenant with Israel. The blessing as a source of comfort, guidance and protection, இல்லையா? இன்றைய நாட்களிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் உடன்படிக்கையை காட்டுகிறது. கடவுள் நமக்கும் அவருக்கும் உள்ள உடன்படிக்கையை காட்டுகிறது. நம்மோடு கூட எப்போ இருக்கிறாரு, நம்மளை விட்டுவிடவில்லை. எப்படி பெத்லகேமிலே ஆண்டவர் இயேசு பிறந்து நமக்கு பாலகனா இருக்கிறாரோ, இம்மானுவேலா இருக்கிறாரோ, இயேசு ராஜாவா இருக்கிறாரோ, அது போல நான் உங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய ஜனம் என்று அந்த உடன்படிக்கை என்று அவரு நினைவு கூறுகிறார் அந்த ஆசீர்வாதத்துல. அதனால என்னைக்குமே ஆசீர்வாதத்தை நம்ம பெறாம போகக்கூடாது. ரெண்டாவது, இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, ஒரு ஆறுதலையும் ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு பாதுகாப்பையும் நமக்கு தருகிறது என்பதை மறந்துடாதீங்க, இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆறுதல். நிறைய பேர் துக்கத்துல இருப்போம், துன்பத்துல இருப்போம், துயரத்துல இருப்போம், வியாதியில இருப்போம். இது எல்லாருக்கும் இந்த இறை ஆசீர் பெரிய ஆசீர்வாதமா இருக்கிற வழிகாட்டுகிறது, பாதுகாப்பை தருகிறது. இந்த ஆசீர்வாதம் மும்முனை ஆசீர்வாதம், 3-fold blessings. அதனால அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. அதே போல இந்த ஆசீர்வாதம் நம்மளை கடவுளை தொழுகை செய்வதற்கும் அவருக்கு கீழ்ப்படிவதற்கும் நம்மளை அழைக்கிறதாக இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு ஒரு பெரிய நாள். ஏனென்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த வருஷம் பூரா நமக்கு இருக்க போகிறது. அவர் வார்த்தை பாருங்க, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை காக்கிறவர், இல்லையா? 121 பார்க்கிறோம், சிறவேலை காக்கிற ஆண்டவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அந்த வார்த்தை முக்கியம். 25, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவார், அவர் முகத்தை உனக்கு நேருக்கு நேரா காற்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்புகின்றவர். இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் முகத்தை திருப்பி கொண்டு போறாங்க, ஆனால் ஆண்டவர் நமக்கு நேராய் திருப்புகின்றவராய் இருக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த ஆண்டு முழுவதும் நாம் வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை நேரத்திற்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த புத்தாண்டிலே உம்முடைய ஆசிரியர்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆரோன் ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டார். அவர் வழியாக முதலாக ஆண்டவரே அந்த பாலை வனாந்தரத்தில் நிலத்தில் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. இன்று வரையிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். இந்த புத்தாண்டிலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்கள் வாழ்க்கையில நிறைவான வாழ்வு, அமைதி, சமாதானம், சந்தோஷத்தை பெற்று வாழ தூய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவர், ஆபத்துகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, எல்லாம் உண்டு ராஜா. இடர்பாடுகள் உண்டு, இயற்கை பேரழிவுகள் உண்டு, ஆண்டவர் உலகத்தில் போர்கள் உண்டு, பதட்டங்கள் உண்டு. ஆனாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்தால் யாரும் ஒன்று செய்ய முடியாது. ரோமர் 8:31-39 பார்க்கிறோம், கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிற போது நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி என் ஜீவனுக்கு அரணாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 27:1 நான் வாசிக்கிறோம்.
எங்கள் வாழ்க்கையில நீர் ஆண்டவரை பாதுகாவலராக இருந்து நம்முடைய முகத்தை ஆண்டவர் எங்கள் மேலே வைத்து ஒளி வீசி எங்களை இந்த வருஷத்துல ஆசிரியர் வரப்போகிற 565 நாள் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே உன் தேவன் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படியே நாங்கள் வாழ கிருபை தார். இந்த நாளிலே கூட இந்த காணொளி வழியாக இந்த புத்தாண்டில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக, எங்கள் மக்களுக்காக, ILC மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவையில்லை சந்திய ராஜா, இந்த புத்தாண்டிலே என்னுடைய தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், என்னுடைய மாநிலத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சபையின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் குறிப்பா இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற உடைய அன்பர் சாருக்காக, ஆண்டவர் ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் வார்த்தால் மரியாளுக்காக, உடைய சாக்கோ சாருக்காய், டீச்சருக்காய், அடியனுக்காய், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இணைந்து தொடர்ந்து இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸை ஆண்டவர் நாங்கள் தொடர்ந்து செய்யும். அநேக மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளிலும் கூட பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறவங்க உண்டு, அவங்களை காத்துடன் வழி நடத்தும். குறிப்பா இந்த நாளிலே பிறந்த நாளை காணுகின்ற உடைய அருமையான அன்புக்குரிய ஆசிரியர் ஆண்டவர் டீச்சர் ஆண்டவர் ஞானசீலன் சாருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான குடும்பத்தின் மக்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதம், புத்தாண்டு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அதே போல அவருடைய அருமையான ஆண்டவர் நெல்சன் சுதாகர் சாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய அருமையான மறைந்த CD என்று அழைக்கப்படுகிற ஐயாவுடைய மகன் நிக்கல்சனுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு நாளிலும் கிருபையாக உடைய ஆசீர்வாதம் எங்களை தற்காத்து வழிநடத்த வேண்டுமாய், நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த ஆசி நாட்களையும் எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து திவ்ய ஆசிகள் கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமென். மீண்டுமாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.